வணக்கம் நண்பா. இனி நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். ஹிந்தி டு தமிழ் ரீமேக். விஸ்வநாத்ல சத்ருன் சிங்கா, தமிழ்ல நான் மகான்ல ரஜினிகாந்த். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். விஸ்வநாத் திரைப்படம், ஹிந்தி மூவி. இந்த படத்துல சத்ருன் சிங்கா, ரீனா ராய், பிரான் மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனோ நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 1978 வந்த திரைப்படம், அதாவது 1978 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை அப்படியே ரீமேக் செய்த திரைப்படம் தான் 1984 வந்த திரைப்படம், அதாவது 1984 வந்த திரைப்படம். ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியே வந்த திரைப்படம் நான் மகான் அல்ல. இந்த திரைப்படம் அப்படியே விஸ்வநாத்தை பார்த்து தான் அப்படியே ரீமேக் பண்ண எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த், ராதா, நம்பியார், வி.கே. ராமசாமி, இன்னும் எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நேர்மை உள்ள வக்கீல், அதாவது சாதாரண வக்கீல் இல்ல, ஒரு கரைப்படையாத, லஞ்சம் வாங்காத, ஒரு நேர்மை உள்ள, நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு மட்டும் இருக்கிற ஒரு லஞ்சம் வாங்காத நேர்மை உள்ள ஒரு வக்கீல். அப்படிப்பட்ட வக்கீலுக்கு பலவிதமான சோதனைகள் வருது. அவரோட தங்கச்சி கால் நடக்க முடியாது. அவருக்கு கல்யாணம் பண்ணுமே சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தில் இருப்பாரு. இப்படி ஒரு பக்கம். அந்த இடத்துல அநியாயத்தையும் அக்கிரமோ, சாராயம், ஸ்மக்லிங், என்னென்னமோ கள்ளக்கடத்தல், ரேப்பிங் சொல்லிட்டு எந்த விதமான ஒரு அட்டகாசத்தை பண்ணி நிற்பாரு நம்ம நம்பியார், வி.கே. ராமசாமி, செந்தாமரை, நடிகர் சத்யராஜ். இவங்க எல்லாரும் கேட்கறதுக்கு தட்டி கேட்க ஆள் இல்லாத அளவுக்கு அக்கிரமம் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் யாரும் தட்டி கேட்டு நம்ம யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல இவர் இவர் மேல ஒரு கேஸை போடுறாரு. ஆனா இவரால் ஜெயிக்க முடியல. அடுத்தடுத்து இவர் கேஸ் போட முயற்சி பண்றாரு, அவளை முடியல. அதே மாதிரி இவருக்கு என்னன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில இவர் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணிப்பாரு ஒரு மாப்பிள்ளைய. அந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய அந்த இடத்துல அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துல என்னன்னு தெரியாது, இவர் தங்கச்சி கட்டிக்க போற மாப்பிள்ளை செத்துருப்பாரு. அந்த மாப்பிள்ளை செத்துருப்பார். அந்த கொலைப்பள்ளி இவர் தங்கச்சியை அதிகமான வரதட்சணை கேட்டாரு, அதனால எனக்கு கொடுக்க முடியாது சொல்லிட்டு மிரட்டி இவர் தான் கொலை பண்ணிட்டாரு சொல்லி இவரோட கொலைப்பள்ளி இவர் மேல விழுது. இந்த கொலைப்பள்ளியை தூக்கி போட்டு உள்ள போடுறாரு. ஆனா இந்த கொலைப்பள்ளியை இவர் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு இவரோட நண்பர் சோ கதாபாத்திரம் இவரை எப்படியா வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்றாரு. இவர் வெளியில வராரு. ஆனா இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ரவுடிங்க இவர் தங்கச்சியை ரேப் பண்றதோ துடிப்பாங்க. அந்த இடத்துல போய் அவர் எப்படியே காப்பாத்திறாரு. ஆனா அவங்க அம்மாவை அவரால் காப்பாற்ற முடியல. அம்மா எந்திராங்க. இதுக்கப்புறம் அந்த அநியாயம் பண்ற கும்பல் கிட்ட போய் இவர் போய் நியாயத்தை போய் கேட்பாரு. ஆனா அவர் என்னன்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து ஒரு அடிச்சு தூக்கி வெளியேற்று போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சாமி கிட்ட போய் கேட்பாரு, நேர்மையா என்ன போஜனம், இனிமேல் நேர்மையா இல்ல, இனிமேல் நானும் தட்டி அநியாயத்தை கையில எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அநியாயத்தை கை எடுப்பாரு. ஒவ்வொருத்தரும் யாராவது என்ன பண்றாங்களோ அவங்களை சட்ட ரீதியாகவும் அவங்களுக்கு தேவையான இது பண்ணிடுவாரு. அதே சமயத்துல பழிவாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குவாரு. இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இந்த படத்துல நிறையவே இருக்கு. ஆனா அவங்க அம்மாவை கொண்டவரை பழி வாங்கினாரா இல்லையான் தான் இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் இவர் நேர்மை உள்ள மறுபடியும் லாயரா ஆனாரா இல்லையான் தான் இந்த திரைப்படத்தோட கதை. ஹிந்தி படத்துல விஸ்வநாத் ஹிந்தி படத்துல அவர் மறுபடியும் லாயரா தான் அந்த படத்துல காட்டுவாங்க. ஆனா நான் மகான் உள்ள படத்துல எல்லாரையுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பழி வாங்குவார். பழி வாங்கிட்டு அவர் போய் என்ன பண்ணுவாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நானே சரண்டர் ஆகி நான் மகான் அல்ல அப்படின்னு போய் சரண்டர் ஆவாரு. ஆனா ஹிந்தி படம் விஸ்வநாத்துல அந்த மாதிரி சீன்ஸுக்கு வைக்கல. அவரை எல்லாரையுமே சட்ட ரீதியா பழி வாங்கணும், சட்ட ரீதியா மறுபடியும் போய் கோர்ட்ல இருக்க வச்சு ஆதாரத்தோடு நிரூபிச்சு மறுபடியும் லாயர் ஆகிறாரு.
விஸ்வநாத் படத்துல சத்ருன் சிங்கா. ஆனா இந்த திரைப்படத்துல இவர் நான் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு நான் மகானல்லன்னு சொல்லிட்டு சண்டர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஹிந்திலிருந்து அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான். இந்த கொஞ்சம் சீன் மட்டும்தான் தமிழ்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக இந்த படத்தை மாத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல சத்ருன் சிங்கா நடிச்சிருப்பாரு. அதில் கோலப்பருக்கு சக்கு ஸ்டைல் கட்டுவார். அதெல்லாம் சத்ருன் சிங்காவே நல்லாவே பண்ணல. இந்த நான் மகான் உள்ள படத்தில் நீங்கள் ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு ஸ்டைலான மாசான ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் முறை கண்ணாடி போட்டு தாடியை வச்சுட்டு ஒரு ஸ்டைல் காட்டுவார் பாருங்க. ஹிந்தியில் சத்ருன் சிங்காவும் அது மாதிரி ஒரு மாஸ் என்ட்ரி ஸ்டைல் இல்லை. அதே மாதிரி ஹிந்திலேருந்து இந்த படத்தை தெலுங்குலையும் எடுத்தாங்க. என்டி ராமாராவ் பண்ணாரு. அந்த என்டி ராமாராவும் அந்த மாதிரி ஒரு மாஸ் என்டி ஸ்டைலும் கொடுக்கல. ஸோ நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஒரு மாஸ் கதைக்கு, ஒரு மசாலா ஆக்ஷன் கதைக்கு ஒரு ஸ்டைலான என்ட்ரி கொடுக்கறதே நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான். அவரோட ஸ்டைல்லாம் எந்த ஒரு பெரிய நடிகருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ரீமேக் பண்ணி படத்தை அப்படியே நடிச்சாரோ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட பாணி தனி பாணி. அதனால தான் 50 வருஷமா அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பு கே பாலச்சந்தர். இந்த படத்தோட டைரக்டர் எஸ்பி முத்துராமன். இந்த படத்தோட இசை ஞானி இளையராஜா அவர்கள். வழக்கம் போல இந்த படத்துல நல்ல பாட்டு, கல்யாணம் வைகோவும் நல்ல பாட்டு, மாலை சூடும் வேலை, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டெல்லாம் இந்த படத்துல ரொம்ப அழகா நல்லா அமைஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன போல மறுபடியும் சொல்றேன், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை எத்தனையோ ரீமேக் பண்ணி தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்ல பண்ணாரு. ஆனா நீங்க தமிழ்ல போட்டு பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஸ்டைலா சூப்பரா ஸ்மார்ட்டா பண்ணிப்பாரு அந்த ஆர்குமெண்ட் பண்ற சீன்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி டு தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.